சகோதரர்களே, பென்கூரியன் விமான நிலையம் தற்போது இஸ்ரேலில் முடங்கி போயிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றது. பென்கூரியன் விமான நிலையம் என்பது இஸ்ரேலின் அதிக வருமானம் தரும் ஒரு விமான நிலையமாக காணப்படுகிறது. பென்கூரியன் என்ற பெயரே இஸ்ரேலை உருவாக்கியவரின் பெயராகும். இப்போது அந்த விமான நிலையத்துக்கு யமன் ஹூதிகள் தொடர்ச்சியான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பல விமானங்கள் சேதமானதுடன் விமான உட்கட்டமைப்பு வசதிகளும் அழிந்து போயிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இருப்பினும் அங்கிருந்து வரும் செய்திகளை இஸ்ரேல் இயன்றளவு வெளியிடாத வண்ணம் தங்களுக்கு எதுவுமே நடக்காதது போல் இருந்து வருகின்றனர். இதனால் தற்போது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சேவைகள் தற்போது முடங்கி போயிருப்பதாகவும் வெளிநாட்டு விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி வருவதற்கு, அதாவது பென்கூரியன் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாக செய்திகள் கிடைக்கின்றது. இது ஹூதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனலாம். அடுத்த செய்தி என்னவென்றால், தற்போது உங்களுக்கு தெரியும், செங்கடலில் USS ட்ரூமேன் என்ற விமான தாங்கி போர்க்கப்பல் நின்று கொண்டு யமனை தாக்கி வந்தது. ஆனால் அந்த விமான தாங்கி போர்க்கப்பலுக்கு தொடர்ச்சியான பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் அந்த விமான தாங்கி கப்பல் சேதமானது என்று யமன் ஹூதிகள் அறிவித்திருந்தாலும் அதனை தொடர்ந்து ஐக்கிய அமெரிக்கா மறுத்து வந்தது. ஆனால் அதன் வீடியோ ஃபுட்டேஜ்கள், அதாவது காணொலிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. எனவே அமெரிக்காவின் இந்த பூசணியை இனி சோற்றில் மறைக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்கா எடுத்துள்ள அடுத்த நடவடிக்கை என்னவென்றால், செங்கடலுக்கு இன்னொரு புதிய விமான தாங்கி கப்பலை அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த கப்பலின் பெயர் USS கார்ல் வில்சன் என்பதாகும். இவ்வாறு அனுப்பி வைத்த இந்த போர்க்கப்பல் செங்கடலை அடைந்ததும் அந்த கப்பலுக்கும் ஹூதிகள் பலத்த தாக்குதலை செய்து பாரிய சேதங்களை உண்டு பண்ணிய தகவல்கள் தற்போது எக்ஸ் வலைத்தளங்களில் நாம் காணக்கூடியதாக உள்ளது. மேற்படி காணொளிகளை எமது யூடியூப் வலைத்தளங்களில் உங்களை காண செய்ய முடியாது என்பதை கூறிக்கொள்கின்றோம். காரணம், யூடியூபுடைய கட்டுப்பாடுகள் இந்த சமூக வலைத்தளங்களில் காணப்படுவதால் அவற்றை எம்மால் காண்பிக்க முடியாது உள்ளது. அத்தோடு அமெரிக்கா B2 வகையான விமானங்களை தற்போது மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைத்து வருகிறது. இந்த விமானம் பாரிய குண்டுகளை நிலத்தில் போடுவதற்கு சக்தி பெற்றது. ஹூதிகள் பதிலடி வழங்குவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இது இவ்வாறு இருக்க ஆங்காங்கே யூடியூப் வலைத்தளங்களில் சில செய்திகள் வருகிறது. அதாவது காசா மக்கள் பலர் காசாவை கைவிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றார்கள் என்ற செய்தி பரவி வருகிறது. அது பற்றிய உண்மை என்னவெனில், காசாவில் காணப்படும் இரட்டை குடியுரிமை உள்ள மக்களை எகிப்து அரசாங்கத்தின் உதவியோடு இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேற்றுவதற்கான சகல வசதிகளையும் கச்சிதமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் சுமார் அன்னளவாக இரட்டை குடியுரிமை பெற்ற 70 பேர் வரை காசாவில் இருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்வதற்காக எகிப்துக்கு சென்றுள்ளனர். காசாவில் சுமார் 20 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். 20 லட்சம் மக்களையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர்கள் குடிபெயர செய்வார்களா? இத்தனை அகதிகளையும் ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. ஆகவே முதல் கட்டமாக சென்றவர்கள் இஸ்ரேலுடைய துப்பாக்கி முனையிலேயே எகிப்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு அனுப்புவதற்கு எகிப்து இஸ்ரேலின் உதவியோடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இது சம்பந்தமாக காசா மக்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்ட போது தங்களின் குடும்பத்தில் ஒருவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு காசாவிலிருந்து இடம்பெயர்வதற்கு தயாராக உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதற்கு அப்பால் அந்த பொதுமக்கள் வேறு எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை. இதனை அவதானித்த அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடும் போது காசா மக்கள் மிகவும் தூர நோக்கோடு சிந்திக்கின்றனர். காசாவில் வாழும் அனைவரும் ஒரு நாள் உயிரிழந்து போனாலும் அவர்களது வழித்தோன்றல்கள் ஐரோப்பாவிலிருந்து மறுபடியும் காசாவுக்கு வருகை தந்து இந்த பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பார்கள் என்பதில் அவர்கள் அசையாத உறுதியோடு உள்ளதனாலேயே இக்கருத்தினை அவர்கள் தூர நோக்கோடு வெளியிட்டுள்ளனர் என்று ஆய்வாளர்கள் பெருமிதத்தோடு குறிப்பிட்டனர். அடுத்த செய்தி என்னவென்றால், காசாவில் உள்ள பொதுமக்கள் தற்போது ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறது. சகோதரர்களே, இது பற்றிய உண்மை செய்தி என்னவென்றால், காசாவில் சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்கின்றனர். அவர்களில் சுமார் 0.01 குறைவான மக்கள் காசாவின் சில பகுதிகளில் சில போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தில் தாங்கள் உயிரோடு வாழ விரும்புவதாகவும் இஸ்ரேலின் அட்டகாசங்களை நிறுத்துமாறும் அவர்கள் வைத்திருந்த பதாதைகளில் குறிப்பிட சிலர் வைத்திருந்த பதாதைகளில் உலகில் எல்லா பிரதேசங்களிலும் உள்ள மக்கள் உயிர் வாழ்வதற்கு உரிமை உள்ளது போல எங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு உரிமை உள்ளது என்று அந்த பதாதைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது காசாவில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை நடத்தியது. ஆனால் அப்போராட்டத்தில் பங்கு பற்றிய ஒரு சில நபர்கள் ஹமாஸ் இவற்றிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். ஆனால் அங்கு மக்களால் தூக்கி காட்டப்பட்ட எந்த பதாதைகளிலும் ஹமாஸ் குற்றவாளிகள், ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்று எங்கு
எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மக்களின் பொதுவான வேண்டுகோளாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பது அங்கிருந்தது. ஆனால் சில சர்வதேச இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்கள் ஹமாஸுக்கு எதிராக மக்கள் தற்போது கிளர்ந்துள்ளனர் என்று செய்திகளை விகாரப்படுத்தி வாசிக்கின்றனர். அவ்வாறான ஒரு சில மக்கள் செய்த இந்த எதிர்ப்பு வார்த்தைகளையே இந்த சர்வதேச ஊடகங்கள் கோடிட்டு காட்டுகின்றது. உண்மையை சொல்லப்போனால் காசாவில் 95% மக்கள் இறைவனுக்காக, தனது பூமிக்காக அனைத்து துன்பங்களையும் பொறுக்க தயாராக உள்ளனர் என்பதுவே இந்த 500க்கும் மேற்பட்ட நாள் நடந்த யுத்தத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். மக்கள் இவ்வாறான எதிர்ப்புகளை உண்மையில் நிகழ்த்துவதென்றால் அன்றே இந்த போர் ஆரம்பித்து ஒரு சில வாரங்களுக்குள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே காசா உள்ள மக்கள் ஹமாஸுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்க வேண்டும். அவ்வாறான எந்த ஒரு செய்தியும் இடம்பெறவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியுடைய சொல்லை கேட்டு காசா மக்களை எகிப்து சினாய் மலை பகுதிகளில் தற்காலிகமாக குடியேற்றுவதற்கு எகிப்து சிசி என்றோ தயாராகிவிட்டார். உதாரணத்துக்கு சில செய்மதி படங்களூடாக சினாய் மலை பகுதியை அண்டிய பகுதிகளில் தற்காலிக கூடாரங்கள் மற்றும் உட்கட்டுமான வசதிகள் நிர்மாணிப்பு நடைபெற்று வருவதை பல ஊடகங்கள் எடுத்து காண்பித்தது. இது யாருக்கு நடைபெற்றது, யாருக்காக இந்த கூடாரங்கள் என்ற கேள்வி அன்று சில ஊடகங்களால் எழுப்பப்பட்டது. பின்னரே இந்த சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. அதாவது காசா மக்களை இடம்பெயர செய்வதற்காகவே இந்த நிர்மாணங்கள் நடைபெற்று வருகின்றது என்பது பலராலும் யூகிக்கக்கூடியதாக இருந்தது. இதுவரை காலமும் இந்த ஹமாஸ் போராளிகள் காசா மக்களிடம் ஒருபோதும் நீங்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டாம் என்று திணிக்கவே இல்லை. இவ்வளவு யுத்தம் நடக்கின்றது, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக எகிப்துக்கு தற்காலிகமாகவோ அல்லது காசாவை விட்டு நிரந்தரமாகவோ நீங்கள் செல்லலாம் அல்லது செல்லக்கூடாது என்ற ஒரு வார்த்தையும் ஹமாஸ் அறிவிக்கவில்லை. ஆனால் காசாவில் உள்ள மக்கள் இதுவரையும் இவர்களுடைய அட்டூழியங்கள், கொலைகளுக்கு பயந்து நாங்கள் இவ்விடத்தை விட்டு வெளியேறுகிறோம், எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று அவர்கள் இதுவரையும் பதாதைகளையோ போராட்டங்களையோ நடத்தியதாக நாம் காணவில்லை.